மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுவும் ரேணுகாவும் வந்து சரியான சண்டை போட்டுட்ருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாவிக்காக தான் நான் வந்து என்னோடய உயிரை பணைய வச்சு இவ்வளோ வேஷம் போட்டு யார் யாரையோக்கிட்டேயோ பேசி யார் யாரையோ ஏமாற்றி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக வந்து நடிச்சிட்ருக்கேன். இந்த விஷயம் மட்டும் வந்து வெளியே தெரிஞ்சால் நான் மொத்தமாகவே காலி. நான் என் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு நம்ம ஃபோர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம். நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். நீ மட்டும் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக இருப்பேன். நீயா மாட்டுவேன், நான் தானே மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வர வச்சு ஏன் இப்படி சாவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றிட்டுருக்கேன். என்னை பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசி விட்டுட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து சரி விடு, நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வேறு பிளானை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேணுகாவையும் மல்லியும் கடத்திட்டு வச்சுட்டு கதிரேசன் கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. கடத்திடுறாங்க. அந்த கடத்தின இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் சேர்ந்து கடத்திட்டது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரேணுகாவை மட்டும் வச்சு கேட்டால் கதிரேசன் கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டார். இப்போ புதுசாக வந்து மல்லி கூட அட்டாச் ஆகிருக்காரு, மல்லி மேலே பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தினாங்களா இல்லை வந்து தெரியாமல் கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து மல்லியை எதுக்கு கடத்தினாங்க அப்படின்ற சந்தேகம் தான் நிறைய வருது. ரேணுகாவை கடத்துறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. அவளோட பொண்ணு இல்லை நிஷாவையாவது கடத்திருக்கலாம். இவங்க 2 பேரும் கடத்திருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது. கதிரேசனோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை ஏன் கடத்தணும், விஜய் வந்து உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ மல்லியை கடத்தினால விஜய் வந்து சரியான கோவத்தில் இருக்கார். விஜய் வந்து இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான ஃபைட் சீன் வந்து நமக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக ஃபைட் சீன் இருக்க போது விஜய் வந்து தான் வந்து காப்பாற்ற போகிறாங்க 2 பேரையும் வந்து. விஜய் வந்து அவங்க காப்பாற்றுற இடத்துல வந்து மல்லி மேலே அஃபெக்ஷனில் அந்த ஃபைட் சீனெல்லாம் பண்ணுவாரா இல்லை வந்து ரேணுகா வந்ததுனால ரேணுகா மேலே இருக்கிற பாசத்தினால அவ்வளோ கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதில் வந்து ரேணுகா மேலே அவர் பாசத்தை காட்டி பாசத்தை பொழிஞ்சாருன்னா மல்லி வந்து கடத்தியுமே வந்து நமக்கு இங்கே எந்த வேலையுமே இல்லை, நம்ம இருக்கிறதவே ஒரு பொருட்டாக நினைக்கல இவங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பிடுவாங்க. தன்னவே ஏதாவது பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து மொத்தமாகவே விஜய் வந்து ரேணுகா பக்கம் சாஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ரொமான்ஸ் சீனெல்லாம் வந்து ரேணுகா கூட தான் அதிகமாக வருது. ஏன் சீன்ஸே வந்து ரேணுகா மட்டும்தான் நிறைய வந்துட்டுருக்காங்க. மல்லியை வந்து சுத்தமாகவே இது பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஹீரோயினாக ரேணுகாவை போட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் வர்ற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்படி மட்டும் வந்திருந்தால் அவ்வளோதான். மல்லியும் விஜயும் பார்க்குறதுக்கு தான் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் வந்து மல்லி கூட சீன்ஸை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். இப்போ வந்து இந்த சாவியை எடுத்துகிட்டு போனப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பேக்கில் இருந்த சாவி ஒரு குழந்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது வந்து விளையாட்டுத்தனமாக ஏதோ சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட போய் அதில் பொம்மை இருக்கிறத பார்த்து சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சாவி எங்கே போகும் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து நிஷாவும் ராஜேஸ்வரியும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சாவி போட்டு சாவி வேறு எதையாவது வர வச்சு சாவி போட்டு அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு போகிற சாவி எங்கேயாச்சும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து அவங்க போய் சேர்ற அவங்க டேடியாக இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த சாவி போனாலோ அந்த சாவி அவங்க வந்து அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறவங்களா இருக்கலாம். எப்படி வேணாலும் யோசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த மேனேஜர்கிட்ட போகலாம், கதிரேசனோட மேனேஜர்கிட்ட அந்த சாவி போகலாம், அது மூலமாக வரலாம். எப்படி எந்த மூலையிலேருந்து வேணாலும் சாவி வந்து இவங்கக்கிட்ட தான் வருமோ அப்படின்றது. ஏன்னா வந்து இங்கே வந்து சாவி தொலைஞ்சிருச்சு, இவங்கக்கிட்ட சாவி தொலைஞ்சிருச்சு. ஆனால் வந்து ராஜேஸ்வரி வந்து ஒருத்தங்களை யாரையாச்சும் கூப்பிட்டு சாவியை ஓப்பன் பண்ணலாம் லாக்கரை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தொலைஞ்ச சாவி வந்து அங்கே வந்து கிடைக்கும். அவங்க கிடைச்சி அவங்க தான் லாக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கெஸ் பண்ண முடியுது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா கதிரேசன்கிட்டயே வந்து சாவி வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படியும் வந்து கதிரேசன்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கதிரேசன் இன்னுமே சாவி வந்து எங்கே போச்சு, இங்கே இருக்கா, நம்ம வச்ச இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பார்க்கல. கதிரேசன் அதை என்னைக்கு பார்ப்பாருன்னு தெரியல. அப்படி அவர் பார்த்தா மட்டும்தான் போய்ட்டு அந்த லாக்கரை மாற்றுறதோ இல்லை வேறு சாவியை திறந்து எடுக்க முடியுதோ அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.